தமிழகத்தில் அதிமுக பாஜக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியை கொண்டு வருவதற்கான தீவிரமான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் இறுதிக்குள் கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவெடுக்க டெல்லி பாஜக தலைமை தமிழக பாஜகவுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த ஆண்டு ஆகஸ்ட் இறுதிக்குள் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக இடம்பெறுகிறதா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அப்போதுதான் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் கள பணிகளை மேற்கொண்டு மக்கள் விரோத ஊழலில் மூழ்கியுள்ள திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்று பாஜக அதிமுக முடிவு செய்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்துள்ளார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா மற்றும் அண்ணாமலை கூட்டாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமித்ஷா அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தலை சந்திக்க உள்ளோம். 2026 தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சந்திப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் பாஜக அதிமுக கூட்டணி அமைகிறது என்று அமித்ஷா விளக்கம் அளித்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி சில ரகசிய அரசியல் சார்ந்த ஆலோசனை கூட்டங்களை அவ்வப்போது நடத்தி வருகிறார். இதனிடையே விஜயின் தமிழக வெற்றி கழகம் மொத்தமாக தனித்து விடப்பட்டு உள்ளது. தமிழக வெற்றி கழகம் அதிமுக இடையே நடந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு புதிது என்பதால் அதிமுக கூட்டணிக்கு வந்த போதே அதை ஏற்காமல் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவிடம் தமிழக வெற்றி கழகம் வைத்த கோரிக்கைகள் தகுந்ததாக இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கைகளை அதிமுக ஏற்க முடியாது என்பதால் தமிழக வெற்றி கழகம் சில கோரிக்கைகளை வைத்துள்ளது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தாவேக இடம் பெற்றால் 117 இடங்களை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்பதாகவும், 2.5 வருடங்கள் தாவேக தலைவர் நடிகர் விஜயின் ஆட்சி, அடுத்த 2.5 வருடங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி என்று அதிமுகவிடம் தாவேக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக இரு தரப்பிலும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சர்வே எடுத்ததாக கூறப்படுகிறது. விஜய் தரப்பு எடப்பாடி தரப்பிடம் பேசுகையில் எங்களுக்கு பெரிய பலம் உள்ளது, முக்கியமாக 15% மேல் வாக்கு வங்கி உள்ளதாக எங்கள் சர்வே சொல்கிறது. அதனால் 117 இடங்கள் எங்களுக்கு தேவை என்று விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்பதால் கூட்டணி அமையவில்லை என்று கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைய வாய்ப்பு உள்ளதால் திமுக கூட்டணி வாக்குகள் ஒரு பக்கம் அப்படியே இருக்கும். சீமானின் நாம் தமிழர் கட்சி தனது பங்கிற்கு 8% வாக்குகளை பெறுவார் என்றும், இளைஞர்கள் சிலரின் வாக்குகளை தவிர விஜய்க்கு பெரிய அளவில் வாக்குகள் போகாத நிலை ஏற்படலாம் எனவும், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி உள்ளதால் அவர்களின் கூட்டணி பலமாகும் என்றும், இது அதிக வாக்குகளை எடுக்க விரும்பும் விஜய்க்கு பெரிய சிக்கலாக மாறும் என்றும் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்நிலையில்தான் அதிமுக பாஜக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொண்டு வருவதற்கான தீவிரமான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்து இருக்கிறோம், ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் ஓரணியில் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நாம் இணைந்து மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இருக்கிற 10 மாதங்களில்
இதனை நாம் அழுத்தமாக செய்ய வேண்டும் என இருவரும் விரிவாக விவாதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜய் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக மேலிடம் எடுக்கும் முயற்சி எந்த அளவில் இருக்கிறது என்று எடப்பாடி கேட்க, பாஜகவுக்கு தொடர்பில்லாத நபர்கள் மூலம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் அந்த முயற்சி அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை என்றும் தற்போது விஜய் பற்றி யோசிக்காமல் இருக்கின்றனர். நிச்சயம் அவரை பாஜக அதிமுக கூட்டணிக்குள் எங்கள் தேசிய தலைவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு விஜய்க்கு 50 தொகுதிகள் தரலாம் என்றும், ஏனென்றால் அதிமுகவே 120க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்டிப்பாக போட்டியிடும். அதோடு 2.5 வருடங்கள் விஜய்க்கு கண்டிப்பாக முதல்வர் பதவி தர முடியாது, துணை முதல்வர் பதவி மற்றும் அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கலாம் என்று விஜயிடம் தெரிவித்ததாக கூறுகின்றனர். இந்த சந்திப்புகளை தொடர்ந்தே 2026இல் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாகவும் அதிமுக தலைமை கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அதாவது 180க்கும் அதிகமான இடங்களில் தனித்து போட்டியிட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு உள்ளது போன்ற விவகாரங்கள் குறித்து விஜயுடன் பேசப்பட உள்ளதாகவும் அதிமுக பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு ஆகஸ்ட் இறுதிக்குள் இதில் முடிவெடுக்க பாஜக டெல்லி தலைமை உத்தரவிட்டு உள்ளதாகவும், அதாவது ஆகஸ்ட் இறுதிக்குள் ஆம் இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும், ஏனென்றால் அப்போதுதான் தேர்தல் அரசியல் களப்பணிகளை செய்ய முடியும். உதாரணமாக ஆகஸ்டில் இருந்து 9 மாதத்தில் சட்டசபை தேர்தல் என்பதால் அதற்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டும். அதுவே ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிவு எடுக்கவில்லை என்றால் விஜய் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவது பற்றி அதிமுக பாஜக தரப்பு முடிவுகளை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாடு பாஜக கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசியல் சூழல், பாஜக அதிமுக கூட்டணி கட்சி வளர்ச்சி பணி, சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜயின் தாவேகாவை இணைப்பது குறித்தும், தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும், திமுக அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊழல் வழக்கிலும் பண மோசடி வழக்கிலும் அவதூறு கருத்தை தெரிவித்த வழக்கிலும் சிக்கி பதவி இழந்துள்ளது. அதனால் அமைச்சரவை மாற்றி அமைத்துள்ளது. மேலும் கடந்த கால திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக பல கோடி மதிப்பிலான அசையும் அசையா சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம் போன்றோர் நீதிமன்ற வழக்கில் சிக்கியுள்ளது குறித்து விரிவாக விவாதித்ததாக கூறப்படுகிறது. எது எப்படியோ 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக தலைமையில் அமைய உள்ள வலுவான கூட்டணி திமுகவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்து வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்பும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என தமிழக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.